கடவுள் நம்மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவாராக. தமது திருமுக ஒளியை நம்மீது வீசுவாராக. பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற 2026 ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டானது நம் அனைவருக்கும் சாந்தியும் அமைதியும் சுபீட்சமும் தருகின்ற ஆண்டாக அமைந்திட உங்களுக்காக நான் செபிக்கின்றேன். பிரியமானவர்களே, கடந்த ஆண்டினுடைய இறுதியிலே நாங்கள் பல இன்னல்களை, பேரிடர்களை, துன்பங்களை அனுபவித்தோம். வாழ்வே இல்லை என்ற நிலைக்குள்ளே தள்ளப்பட்டோம். ஆயினும் இயேசு ஆண்டவருடைய பிறப்பு நம் அனைவருக்கும் நம்பிக்கையையும் விடுதலையையும் அமைதியையும் கொண்டு வந்தது என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, எனவே நாம் அனைவரும் விசுவசித்திருக்கிற, நம்பி இருக்கிற அந்த இயேசுவினுடைய பராமரிப்பு இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். இன்னுமாக இந்த ஆண்டினுடைய முதல் நாளை திரு அவையானது அன்னை மரியாவினுடைய பாதுகாப்புக்குள்ளே அர்ப்பணிக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் அன்னையினுடைய பராமரிப்பு நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். இயேசுவினுடைய வழிகாட்டுதலும் அவருடைய பாதுகாப்பும் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்ற உறுதியோடு இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் வாழ முயற்சிப்போம். பிரியமானவர்களே, என்ன இடர், என்ன சோதனை, என்ன நெருக்கடி, என்ன அனர்த்தம் வந்தாலும் நம்பிக்கையை ஆரம்பித்து, நம்பிக்கையை வளர்த்தெடுத்து, நம்பிக்கையை முழுமையடைய செய்கிற நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியோடு இந்த ஆண்டு முழுவதும் பயணிப்போம். மலர்ந்திருக்கின்ற இந்த ஆண்டானது மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன். சுபீட்சமும் மகிழ்ச்சியும் அன்பும் வளமும் நிறைந்த ஆண்டாக அமைந்திட நான் பிரார்த்திக்கிறேன். கடவுள் நம் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவாராக. தமது திருமுக ஒளியை நம் மீது வீசுவாராக. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.